வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, அந்த போதக்கார இளவரசனை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. யாருமே மக்கள் இவனவே ஃபஸ்ட்டு நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்களே பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்குள்ளே வர மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். அது இவனோட சேனலுக்கு தான். ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பாருங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்னு கேட்டுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீ குடி நிறுத்திட்டியா, நீ குடி நிறுத்துறா வெண்ண. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எத்தனை நாள் தான் நல்லவனாக நடிச்சிட்ருக்கிற. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு என்ன கேட்டுக்குன்னா, ஆனால் இந்த மருந்து 2000ங்கிறது விலை ரொம்ப அதிகம், இது 500 1000 தான் வாங்கலாம், எங்களால் அவ்வளோதான் வாங்கலாம், அவ்வளோதான் வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன கேட்டுக்கிறாங்க, நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் நாங்கள் குடிக்க முடியாது, இந்த மருந்து எதில் என்ன தயாரிக்கிறாங்க சொல்லுங்கள், அப்புறம் இதில் சைடு எஃபெக்ட் வருமா அதுவும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எதுக்கு ரிப்ளை இல்லைன்னு வச்சுங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, நாங்கள் சாதாரண ஏழைங்க இந்த மருந்து இவ்வளோ ரேட்டு வச்சாலும் விற்க முடியாது, ரேட்டை கம்மி பண்ணி வேண்டுங்கிறாங்க. இதெல்லாம் இவங்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க. 1ஆம் நம்பர் பித்தலாட்டக்கார, ஏமாற்றக்கார, போதக்கார. அப்புறம் அவனுக்கு மனைவியாக வந்த அந்த பொய்காரி என்கிற திருட்டு மயில், அழுக்கச்சி, அழுக்கு பெண்மணி, உடம்பு பூரா அழுக்கு, மனசு பூரா அழுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெண்ணு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் மூதேவியாக தான் இருக்குங்க, மூதேவி குடும்பமாக தான் இருக்குங்க. என்ன காரணம்னா, பொதுவாக கணவர் தப்பு பண்ணால் அதை திருத்த வேண்டிய கடமை மனைவிக்கு இருக்குது. ஆனால் மனைவியே ஒரு ஃப்ராடாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மனைவி ஃபேமிலியே ஒன்றான ஒரு ஃப்ராடாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதாவது 3 நாள் வீடியோ வந்திருக்காதுங்க. என்ன காரணம்னா, 3 நாள் போதை போட்டு சுற்றிட்டுருப்பேன். இவன் போதையிலேருந்து இன்னும் விடுபடல. போதை போடுறது அப்புறம் தெளிஞ்ச கடைசியில், ஃப்ரெண்ட்ஸ், நான் குடி நிறுத்துறதுக்கு நிறைய பேர்த்த காப்பாற்றியாச்சுங்க. தமிழ்நாட்டில் 5,40,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் சேனலில் 13 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எங்கள் சேனலில் 3/4 பேர் குடிகாரராக தான் இருக்கிறாங்க. அதனால தான் எங்ககிட்ட மருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏமாளி இருக்கிற வரைக்கும் எங்களை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களை நீங்கள் என்ன வேணால் திட்டி வீடியோ போடலாம். ஆனால் நாங்கள் ஏமாத்துறத விட போகிறதில்ல. அதுதான் இவங்க எண்ணம். இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா 500 தான். இவன் எந்த டாக்டர்கிட்டையும் வாங்குறதில்ல. ஏன்னா அந்த மருந்தோட கவரையும் காட்டுறது இல்லைங்க. நல்லா போய் கேளு. மருந்து வாங்கினவனுக்கு சோத்துல உப்பு போட்டு திங்கிறாள் தான் போய் கேளுங்க, அந்த கவரை காட்டுங்க அப்படின்னு கேளுங்க. சுரானா என்னோடய போஸ்ட்டில் போட்டிருப்பேன். இந்த மருந்து ஆன்லைனில் தான் இவன் வாங்குறா, டாக்டர்கிட்ட வாங்க முடியாது. சத்தியமங்கலத்தில் வாங்கிட்டு இருந்தா, சத்தியமங்கலத்தில் இவனோட பித்தலாட்டம் தெரிஞ்சு டாக்டர் அடித்து விரட்டிட்டார். அந்த பக்கமே அவன் போட முடியாது. கேட்டால் டாக்டர் கன்சல்ட் பண்ணி வாங்குறேன்ட்டு பொய் வாயை திறந்தால் புருஷனும் பொண்டாட்டி பொய். இத்தனை பொய்யை பேசிட்டு இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போகிறான்? வீடு வாங்குவா, அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அப்புறம் இவன் ஒண்டியப்பன் கோயிலுக்கு போவான். அந்த கோயிலுக்கு போய் இவனுக்கு அந்த பக்தி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. என்ன காரணம்னா, அத்தனை வேத்தை ஏமாற்றிருப்பான். குடி நிறுத்தல் காப்பாற்றிய ஃபீட்பேக் அது ஒன்று தான் இவனுக்கு இங்கிலீஷில் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அப்புறம் லைவில் உட்காந்துட்டு பெரிய பில்டப்பு கதாநாயகத்தை பேசுவாள். என்னை பற்றி கண்டக்ட் பண்ணி வீடியோ போட்டு பேசுகிறாங்க. ஆமாம், இவர் பெரிய ஹீரோ. தமிழ்நாட்டில் வலைதளத்தில் இவர் தான் ஹீரோ. அண்ணாங்கிறீங்க. அண்ணன் ஆக்கிறதுக்கு இவன் தகுதியா? அதாவது ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃபை கெட்ட வார்த்தையில் திட்டவே மாட்டாங்க. ஆனால் இவன் எத்தனை இடத்துல ஒய்ஃபை கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டியிருப்பான். அதை யூடியூப்பில் வேறு போடுறான். இது பார்த்து ரசித்து அண்ணாங்கிறீங்க. அண்ணியாமா. அந்த அம்மா தங்க மயிலா? அது தங்க மயிலெல்லாம் கிடையாது. 1ஆம் நம்பர் பொய்யாறு மயில், அழுக்கச்சி மயில், திருட்டு மயிலுன்னு சொல்லலாம். 500 ரூபா மருந்தை வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு அது 15 நாளைக்கு, இன்னொரு 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வாங்குறான். கேட்டால் வாட்ஸ்அப் வாங்க. இன்னொருத்தர் என்னங்கிறாங்கன்னா, அண்ணா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது,
வேறு ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறா. அதுக்கு நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறா. ஃபோன் அது போகாது. வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஃபோனு அது கிடையாதுங்க. அது தெரியாமல் நீங்கள் அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. 1ஆம் நம்பர் பித்தலாட்டக்காரங்க. யூடியூப்பில் எந்த ஒரு திறமை இல்லாத பித்தலாட்டக்காரங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இவனுக்கு பின்னாடி வந்த சேனல்லாம் பார்த்து வச்சுக்கேன், 20 லட்சம் 30 லட்சம் போயாச்சு. ஆனால் இவன் அந்த 1.3 மில்லியன்லேயே இருக்காங்க. என்ன காரணம்னா இவனுக்கு வீடியோ போகாதுங்க. வீடியோ போகிறதுக்கு கண்டென்ட் வேணும் இல்லைங்க. வீட்டுக்குள்ளேயே தான் கண்டென்ட்டு கேட்டால் நாங்கள் வீட்டில் நடக்கிறது அப்படியே வீடியோ போடுறோம் அப்படின்பா. வீட்டில் நடக்கிறதா கெட்ட வார்த்தை பேசுறது, பொய்யை பேசுறது, பித்தலாட்டம் போடுறது, அப்புறம் அவங்க மாமியார் வீட்டில் அடைக்கலமாக இருந்து அங்கே போய் அடி வாங்குது. அப்புறம் அந்த பொய்காரியோட மாமியார் பற்றி சொல்லணுன்னா, அந்த அம்மா எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் இந்த பாவத்தையும் தீர்க்க முடியாது. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த பொய்காரியோட அண்ணனுக்கு இல்லைங்க, அவனும் இந்த மருந்து விஷயத்தில் பார்ட்னர். அவனும் ஒரு குடிகாரன் தான். இந்த குடி நிறுத்தி இந்த மருந்து சாப்பிட்டு நான் திருந்திட்டே இவனே சொல்கிறான். ஆனால் இவன் எந்த இடத்துல திருந்தலை. அது அந்த பொய்காரிக்கு நல்லாவே தெரியும். இந்த மருந்து சாப்பிட்டும் குடித்தவன் தான் இந்த போதைக்கால இலவசம். இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ சைடு எஃபெக்ட் வராமல் இருக்காம். ஆனால் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கண்டிப்பாக உங்கள் உடம்புல பல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க. சத்தியமங்கலத்தில் போங்க. இல்லைன்னா அவரோட நம்பர் தர 945670 அணு ஹாஸ்பிட்டல். அவர் தான் இந்த மருந்து பாரம்பரியமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அங்கேயே இந்த ஹாஸ்பிட்டல் பேருவே கெடுத்தவன் தான். அதை விட்டு போட்டு நான் குடியிலேருந்து காப்பாற்றியாச்சு, பல பேர்த்தை காப்பாற்றியாச்சு. இவருக்கு ஒரு அவார்டு கொடுங்க. 3 நாள் இவரை காணோம். எங்கேயாச்சும் ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவிலேயே அவார்டு வாங்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் தான் பல பேர்த்தை காப்பாற்றியாச்சே. எவ்வளோ ஒரு பித்தலாட்டங்க. நீ 3 நாளுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ வருங்க. 3 நாள் வீடியோ பண்ணல, போதை போட்டு போதை தெளிஞ்சு கடைசியில் வீடியோ போடுவாங்க. அப்போ லைவில் என்னை பற்றி பேசுகிறேன், அவங்கள பற்றி பேசுகிறேன். எனக்கு டைம் இல்லை சாமி அப்படிங்க. வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லையாம்மா. ஏன்னா காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்கு ஓயாமல் உழைச்சிட்ருக்குறாங்க உட்காந்துட்டு. இவருக்கு டைமே இல்லைங்க. ஏன்னா மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரே தலைவங்க. முதலமைச்சருக்கும் கூட அந்த கவலை இருக்காது. இவருக்கு மக்களை பற்றி மக்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறான். அதையும் வச்சு லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற ஒரு மோசமான தம்பதிகள். இந்த மருந்தோட விலைனா இன்னும் சொல்கிறேன், அமேசான்லேயுமே ஃப்ளிப்கார்ட்லேயுமே மீஷோ ஆப்பிளும் கிடைக்குங்க. சுரானா இந்த மருந்தோட பேர். அதைத்தான் இவன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. 5 பேர் குழுவில் 5 பேராக குழு அமைச்சு இவன் வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் மருந்தோட கவரு எந்த இடத்துலையும் காட்ட மாட்டான். என்னோடய போஸ்ட்லேயே போட்டுக்கிறேன். SURARICHURNA சுரானா இந்த மருந்து பேர். நீங்கள் போய் ஆன்லைனில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இவங்கிட்ட வாங்காதீங்க. இவன் படிப்பறிவு இல்லாத தற்குறி தான். 8ஆவதா படிச்சிருக்க அந்த அம்மா 10ஆவது பயிர். இவங்ககிட்ட வாங்கி ஏமாறாதீர்கள். உங்கள் காசை தொலைக்காதீங்க. நியாயமான விலைக்கு வாங்குங்க. நியாயமான நேர்மையான விலைக்கு வாங்குங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா 15 ரூபா வச்சு வாங்கலாம். ஆனால் 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனுமே ஒரு பொய்காரியுமே அழுக்கு பெண்மணி. அந்த அம்மா மனசில் பூரா அழுக்கு தான் இருக்குது. சுத்தபத்தம் இல்லாத ஒரு பெண்ணுன்னா அவார்டு கொடுக்கலான்னா அந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம். அந்த அம்மாவுக்கு எந்த வித கவலையும் இல்லை. அடுத்தவங்க குடும்பத்தை எப்படியான பரவாயில்ல ஏமாற்றி சம்பாதிக்க இவங்களோட எண்ணம்.